அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அழகு. கதையாசிரியர் சிதம்பரம் ரவிச்சந்திரன். கதைப்பதிவு அக்டோபர் 31, 2017. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். அழகுனா என்ன? பதில் தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு செய்யலாம். ஆம், அழகுக்கு பொருள் தெரியாது. அழகு என்று எதை சொல்வார்கள்? இறைவன் படைத்துள்ள படைப்பில் கண் தெரிபவர்களுக்கு மட்டுமே அழகு தெரியும். கண் தெரியாதவர்களுக்கு அழகு என்பது பற்றியே தெரிவதில்லை. இன்றைய சிறுகதையும் நமது மனதை மிகவும் இழகச் செய்யக்கூடிய கதைதான். இந்த கதையில் வரும் கண் தெரியாத மாணவனுக்கு அழகு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி புரிய வைக்க அந்த ஆட்டோக்காரன் என்ன பாடுபடுகிறான். அவன் சொல்லி புரிய வைத்தானாம். கண் தெரியாத குழந்தைக்கு அழகு எப்படி இருக்கும் என்பது தெரிந்ததா என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம். வாருங்கள், சிறுகதைக்குள் செல்வோம். அழகுனா என்ன? நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நல்லா இருக்கிறதுனா, சுதந்திரமா இருக்கிறதுனா, இல்லை பூவை போலனா, இல்லை பெண்ணை போலனா? நான் என்ன சொன்னேங்கிறீங்களா? அழகுனா பனித்துளி விழுற கால நேரத்தில் பச்சை புல் படந்து கிடக்கிற மைதானத்தில் அரளி செடியோட இலையில கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நீர்த்துளிகளைத்தான் அழகு. நான் சொன்ன பதில் அவனுக்கு திருப்தியா இல்லை. பதில் சரியில்லை என்று தலையை ஆட்டினான். நான் மறுபடியும் சொன்னேன். தங்க நிறத்தில் ஜரிகை போட்ட புடவையில் சிவப்பு கலர் பிளவுஸும் போட்டுக்கிட்டு கண்ணுக்கு ரம்யமா ஒரு இளம் பொண்ணு, முன்ன பின்ன தெரியாதவ, அவ கோயில சாமியை பார்த்துட்டு நெத்தியில சுருள முடியையும் ஒதுக்கி விட்டுக்கிட்டு குங்கும பொட்டையும் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அரச மரத்துக்கிட்ட மெல்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறா. அவளோட இடது கையில பிரசாதம் இருக்கிறது. வேகமா அடிக்கிற தெண்டல் காற்றுல பறக்க பறக்க புடவைய அவ தன்னோட வலது கையால ஒதுக்குறதுக்கு முயற்சி செய்யறா. பவளம் மாதிரி இருக்கிற அவளோட உதடுகள்ல அஸ்தமிக்கிற மாலை நேரத்து சூரியனோட வெயில் பட்டு அரும்புற வியர்வை துளிகள். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இதுவும் அழகுதான். அவனுக்கு இதுவும் பிடிக்கவில்லை. மறுபடியும் தலையை ஆட்டினான். எனக்கு கோபம் வந்தது. அப்புறம் எதை நீங்க அழகுன்னு சொல்றீங்க? அவன் கேட்டான். நான் சொல்றேன். அவன் சொல்ல ஆரம்பித்தான். இன்னைக்கு காலையில் நான் ஒரு ட்ரிப்புக்கு போனேன். இடத்த சொல்லணுமா? இடத்தில் என்ன விஷயம் இருக்கு? ஆட்டோவில் வந்தாங்க. இதோ வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க. நான் பக்கத்தில் இருந்த ஸ்கூல் கிரவுண்டில் ஆட்டோவை நிறுத்தி காத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த அந்த ஸ்கூலில் இருந்து பசங்களோட சத்தம் இன்டர்வல் போல இருக்குது. சின்ன பசங்க ஓடி பிடிச்சிக்கிட்டும் தள்ளி விட்டுக்கிட்டும் சிரித்து பேசிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருந்தாங்க. இதுக்கு இடையில தூரத்தில் இருந்த 2 சின்ன பசங்க இன்னொருத்தனோட 2 கையும் பிடிச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவனோட ஒரு கண்ணு முழுசாவும் இன்னொரு கண்ணு பாதி மூடியும் இருந்தது. அந்த 2 கண்ணுலையும் பவர் இல்லைன்னு பார்க்குறப்போவே தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ணில் கரல் வெளியே இல்லாமல் இருந்துச்சு. பாதி மூடி இருந்த கண்ணு 2ம் வெள்ளையாக இருந்துச்சு. அந்த பசங்களில் ஒருத்தன் ஆட்டோவோட முன்பக்கம் இருந்த கண்ணாடியை கையில் வேகமாக அடித்து சத்தம் உண்டாக்கினான். அப்புறம் அவன்கிட்ட சொன்னான், ஆட்டோ ஆட்டோ. அவன் வலது கையை ஆசையை நீட்டி மெல்ல ஆட்டோவை தடவி பார்த்தான். அப்புறம் மெதுவாக சொன்னான், ஆட்டோ ஆட்டோ. அவன் மறுபடியும் ஆட்டோவோட பின்னால் பக்கத்தை கையால் மெதுவாக தடவிக்கிட்டே சொன்னான், ஆட்டோ ஆட்டோ. நான் ஆட்டோவில் இருந்து வெளியே இறங்கினேன். என்னை பார்த்த உடனே அவன் அப்படியே விட்டு விட்டு அந்த 2 பசங்களும் ஓடி போனாங்க. பயந்துக்கிட்டு தான் நான் அவன்கிட்ட அதட்டலா கேட்டேன், பேரு என்ன? சத்தம் வந்த திசையை நோக்கி ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுக்காக அவன் 2 கையும் நீட்டினான். நான் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கேட்டேன், உன் பேர் என்ன? ராகுல். எத்தனாம் கிளாஸு? 2ஆம் கிளாஸு. அவனோட வலது கையை மறுபடியும் ஆட்டோ மேலே வச்சுக்கிட்டு சொன்னான், ஆட்டோ. அவன் மெல்ல தடவிக்கிட்டே சொன்னான், ஆட்டோ ஆட்டோ. அவனோட ஆட்டோவோட ரிஃப்ளெக்டரில் பட்டு அவன் அதை மெதுவாக சுற்றிக்கிட்டே கேட்டான், இது என்ன? ரிஃப்ளெக்டர். ரிஃப்ளெக்டர்னா என்ன? ரிஃப்ளெக்டர்னா ராத்திரி நேரத்தில் எதிரில் வர வண்டிக்கெல்லாம் நம்ம வண்டியை தெரிஞ்சதற்காக வச்சிருக்க ஒரு ஏற்பாடு. எதிரில் வர வெளிச்சத்தை வாங்கி இது ரிஃப்ளெக்ட் செய்யும். அப்படி அவங்களுக்கு நம்ம வண்டி வர்றது தெரியும். இப்படியெல்லாம் சொன்னவனுக்கு இதெல்லாம் புரியுமா? நான் யோசிச்சுக்கிட்டு ஈஸியாக அவன் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொன்னேன், அழகுக்காக வச்சுக்கிறது. அழகுனா என்ன? அவன் களங்கம் இல்லாமல் மெல்ல சிரிச்சுக்கிட்டே கேட்டான். நான் யோசித்தேன், அழகுனா என்னோட கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. ஏன்னு எனக்கு தெரியலை. அவன்கிட்ட தோத்ததுனாலயா இல்லை அவனுக்கு புரிய வைக்க முடியாதனாலவா எனக்கு தெரியலை. நான் அவனை என்னோட சேர்த்து வச்சு கட்டிக்கிட்டேன். அவனோட தலையில மெல்ல வருடிக்கிட்டே யோசிக்கிறேன், அழகுனா. அவனுக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு இதுவரை பதில் தெரியல. நேத்து முழுக்கவும் யோசிச்சேன், இன்னமும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவன் சொல்லி முடித்தான், அழகுனா என்ன உங்களுக்கு தெரியுமா? இன்றைய சிறுகதையில் அழகுனா என்ன, அழகு எப்படி இருக்கும், அதை கண் பார்வை இல்லாத மாணவர்களுக்கு நாம் புரிய வைக்க முடியுமா?
நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் கண்கள் இருந்தால் மட்டுமே அழகானது என்பதை பார்க்க முடியும். கண் இல்லாதவர்களுக்கு அழகு என்பது பற்றி விளக்க முடியாது. இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.